இன்னைக்கு விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். டு மற்றும் வானரன் திரைப்படத்தின் இயக்குனர் திரு ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஸ்ரீராம் பத்மநாபன். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். சூப்பர். சார், உங்களுடைய படம், உங்களுடைய டைரக்ஷன்ல வானரன் அந்த படம் வந்து தயார் நிலையில இருக்கு. எப்போ ரிலீஸ் ஆக போகுது? அந்த படம் உங்களுக்கு கொடுத்த ஒரு அனுபவம் என்ன? வானரன் வந்து இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போதான் ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி இந்த டிசம்பரில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ தான் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ டிசம்பர்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அந்த படம் வந்துடலாம் அப்படின்னு. அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வேற ஒரு கதை தான் பண்ணுற மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்கில். அதுதான் பண்ணலாம் அப்படின்னு தான். இது அன்எக்ஸ்பெக்டடாக டக்குன்னு ஒரு நாள் இந்த கதை தோணுச்சு. 10 நாளில் எழுதி இமிடியட்டாக ஷூட்டிங் போன ஒரு கதை இது. அண்ட் இந்த படத்தோட கதையில வந்துட்டு எந்த ஐடியாலஜி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார்? ஆக்சுவலி நான் என்னோட ஒரு சிறுகதை புஸ்தகம் ஒன்று வெளியிட்டிருந்தேன், பூனை மிசைன்னு. அதில் ஒரு கேரக்டர், அதில் ஒரு கதையை எழுதியிருந்தேன். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நிறைய பேர் அதை ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கலாமான்னு கேட்டாங்க. பட் நான் அதுக்கு எடுக்கிறதா தான் எடுங்க அப்படின்னா அப்படியே விட்டுட்டேன் நான். ஒரு நாள் அதுலேருந்து தான் எனக்கு இந்த கதை பெருசாக, அது ஒரு சீன் தான் அந்த கதை. அது ஒரு சீனை அப்படியே ஒரு படமாக எனக்கு இந்த படத்தை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படியே ஒரு ஃபுல் லென்த் அவனோட முன்னாடி லைஃப் என்ன, அவனோட பின்னாடி லைஃப் என்ன அப்படிங்கிறத வச்சுட்டு இந்த படம் நம்ம வந்து இது பண்ணோம். இந்த ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குது. அது இது வரைக்கும் எதுவும் தமிழ் சினிமாவில் சொல்லலை. அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம இதில் சொல்லியிருக்கோம். அப்புறம் அப்பா பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பு, இதை தவிர இந்த மேடை கலைஞர்களையும் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே வேஷம் போடுறவங்க தான். எல்லாருமே அரிதாரம் பூசி, இவங்க வேற ஒரு விஷயத்துக்காக போடுறாங்க, அவங்க பக்தி விஷயத்துக்காக போடுறாங்க. பட் எல்லாருமே அரிதாரம் பூசுறவங்க தான். ஸோ அவங்களையும் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம் அந்த படத்தில். அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் போகிற வாக்கில் அப்படி டச் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் வந்து ஆரம்பித்தது. ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க ஒரு ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு போகிற ஒரு கதாநாயகன் அவருடைய கதாபாத்திரம்ன்ற மாதிரி. பட் அந்த மாதிரி நீங்கள் வேஷம் போட்டு போகிற சீனை வந்து நீங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஷூட் பண்ணதாக கேள்விப்பட்டோம். அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். ஆமாம் சார். என்னன்னா, பரபரப்பான ஒரு சாலை சென்னையில். அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஷூட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா யாருமே விட மாட்டாங்க. எல்லாருக்கும் வியாபாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஹீரோவுக்கு மேக்கப் போட்டுட்டு எங்கள் கேமராலாம் ஹைட் பண்ணி வச்சிட்டோம். யாருக்குமே தெரியாது அங்கே ஷூட்டிங் நடக்க போகுதுன்னே தெரியாது. போய் நீங்கள் மட்டும் எனக்கு அப்படியே ரியாலிட்டியாக வேணும், நீங்கள் போய் கடையில் அப்படியே கேளுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ட்ரெயின் கொடுத்துட்டோம், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், எல்லாம் கேட்டால் இதெல்லாம் வச்சுட்டு மாடெல்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணோன்னு ராமர் பாட்டை வேறு பாடிட்டு போயிட்டார். ஒவ்வொரு கடையாக போனால் நல்ல கலெக்ஷன், செம்ம கலெக்ஷனு. சில கடை திட்டு, எந்த தெருன்னு சொன்னீங்கன்னா நம்மளும் வேஷம் போட்டுருவேன். நல்ல விஷயம் தான். இல்லை அதான் சொல்கிறேன், நீ கலெக்ஷன் சொல்கிறீங்க, அடுத்த கடை திட்டு விழுந்தது. யோ போயா கடை திறந்துருக்கேன் போயா அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் கண்டுக்கவே இல்லை. அப்படியே நடக்கு. சில பேர் வந்து கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி 100 ரூபா நோட்டெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் நடந்தது. என்ன காமெடினா, இவர் ஒரு 6-7 கடைக்கு போயிட்டு டக்குன்னு மெதுவாக அப்படி லைட்டாக திரும்பி பார்த்தோன்னே ஒன் மோர் அப்படின்னும். மறுபடியும் வந்து இவர் எல்லா கடையிலையும் காசை கொடுத்துட்டாரு. வாங்கினவனுக்குலாம் கொடுத்தவனுக்குலாம் அதிர்ச்சி, என்ன ஆஞ்சநேயர் திரும்ப வந்து காசை கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு. மறுபடியும் அங்கேருந்து சரி போங்க. அவங்களுக்கே தெரியாம கடைக்காரெல்லாம் ஆர்டிஸ்டா யூஸ் பண்ணிட்டீங்க. இல்லை திருப்பி கொடுத்துட்டாரு காசை. டேக்கு வந்து நான் பார்த்துட்டு இன்னொரு ஒன் மோர் போகலாம் அப்படின்னோடனே, சார் வேறு கடைக்கு போகிறேன், நீங்கள் எந்த கடைக்கு போகணும் அதே கடைக்கே போகணும் சார். இப்போ தான் சார் காசெல்லாம் திருப்பி கொடுத்தேன் அப்படின்னு. மறுபடியும் போங்க அப்படின்னு. இல்லை அவங்க நினச்சிருப்பாங்க அந்த கடைக்காரங்களாம், இப்போ வந்து 200 ரூபாய் கொடுத்தா ஆஞ்சநேயர் எடுத்து 300 ரூபாய் தருவார், வீர மொத்த காசையும் கொடுத்துருவோம். அப்புறம் மறுபடியும் போய் அதே கடையில் தான் அவன் பார்த்தான், என்னது 2வது தடவை வந்து வாங்க வரான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சில கடை கொடுக்கல. அப்புறம் அதே மாதிரி மேனேஜ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்தது, இதாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. அது பண்ணும்போது அந்த டைம்லலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தான் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு படத்தில் பாதி ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கலெக்ஷன்லேயே ஆமாம் பாதி போயிருக்கும். ஸோ அதே மாதிரியே சார், இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ஒரு ஸ்ட்ரீட்ஸில் போய் அங்கே ஒரு ஃபன் நடந்திருக்கு. இன்னொரு இடத்துல அவங்க ஒரு வடிவேலு ஜோக்கில் பார்த்துருக்கோம், துபாக்கூர் ஹோட்டல்னு இருக்கும். ஒரு ஃபேமிலியை வந்து சும்மா புரிஞ்சிச்சு நீங்க மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்க இதுல ரியல் லைஃப்ல நடந்து நாங்க கேள்விப்பட்டதே இல்ல சார். ஒரு மருத்துவமனை வந்து புக் பண்ணோம் ஒரு இடத்துல. பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் வந்து நான் அங்கே அந்த இடத்த ஷூட் பண்ணியிருக்கேன். நல்ல பரபரப்பாக இருக்கும், கூட்டம் நல்லா இருக்கும், இதாக இருக்கும். சரி அதே மாதிரி தான் இருக்குது, நாளைக்கு நம்ம அங்கே போய் டேரெக்டாக பண்ணிக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி பே பண்ணியாச்சு அப்படி சொல்லிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பெருசாக சொல்லலை. ஏன்னா அங்கேயே நல்லா பரபரப்பாக இருக்கும் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு
காலையில் போகிற ஷாக் என்ன அப்படின்னா ஒரு பையில காணும். ஒரே ஒருத்தர் மட்டும் லுங்கி கட்டிட்டு உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் ஐயா இந்த ஷூட்டிங்காக வந்துருங்க, வாங்க வாங்க நான் தான் டாக்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா லுங்கி கட்டிட்டு இருக்காரு டாக்டர் அப்படின்னு. யாருமே வரமாட்டாங்க, யாருமே இப்பெல்லாம் வரதில்லை சார், நம்ம அவ்வளோதான், நானும் நர்ஸு ஒரு 4 பேர் தான் இருக்கோம், நீங்கள் என்னவெல்லாம் ஷூட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. என்ன யாரை வச்சு ஷூட் பண்ணுறேன்? டாக்டர் ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜா மாறிட்டாரு. ஆமாம், இல்லை வெளியில் இருக்கிறவங்க ஷூட்டிங் ஹவுஸ் நினச்சிட்டாங்களான்னு தெரியல, அது என்ன உல்ட்டாவாயிருச்சான்னு தெரியல. அப்புறம் ஆர்ட் டைரக்டரை கூப்பிட்டு வச்சு பேசி கொஞ்சம் எல்லாம் செட் பண்ணி அப்புறம் நம்ம ஆளுங்களெல்லாம் உள்ளே விட்டு அதுக்கப்புறம் ஒரு 9 o'clock வரைக்கும் போச்சு, ஷூட் போச்சு. ஆக்சுவலாக அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் என்றைக்குமே. முன்னாடி நாளைக்கு ஏதாவது ஷூட்னா ஒரு ஆள் போய் பார்த்துருவோம், என்ன பண்ணுவோம், நம்ம ஹாஸ்பிட்டல் தானே, நம்ம தெரிஞ்சது தானேன்னு விட்டது. லுங்கி கட்டிட்டு அவர் மட்டும் ஜாலியாக பேட்டையில் ரஜினி சார் உட்காந்துருப்பார், ஈச்சாரை போட்டு உட்காந்துருப்பார்ல, அந்த மாதிரி உட்காந்துருக்காரு. ஓகே சார். பட் ஆனால் படத்தில் டாக்டர் நடிச்சிருக்காரு, அவரு நடிக்கல, அந்த நர்ஸுக்கு சிபாரிசு பண்ணாரு, அவங்களாம் நடிச்சிருக்காரு. இதில் அது வேற பண்ணுறாரு, கேஸ்டிங் டைரக்டராக வேற இருக்காரு அங்கே. ஓகே, இப்படி இதே ஒரு தனி கதையாக இருக்கே சார். ஏகப்பட்ட பண்ணு சார் அது. இல்லை ஆக்சுவலாக ஒரு தேவைப்பட்டது, அவரே வெளியிலலாம் போவாங்க சார், எங்கள் நர்ஸை நல்லா நடிப்பாங்க அப்படின்னு. சரி கொடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம் சார், உங்க ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரி உங்க ஷூட்டிங் லொகேஷன்ல எல்லாம் ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு ஆமாம் அப்படின்ட்டு, அது எப்படி அமைஞ்சது? ஆமாம், அது ரொம்ப ஷாக்கிங் தான். இது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறோம், பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடு ஒன்று தேவை. வீடு அங்கே இங்கெல்லாம் பார்க்குறோம், எனக்கு கரெக்டாக நமக்கு தேவையான ஒரு வீடு அமையலை. அப்புறம் சைதாப்பேட்டில் ஒரு வீடு கிடச்சிது. அவங்கள்ட்ட போய் பேசி புரிய வச்சு, அவங்க முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் கொடுத்ததில்ல, வீடெல்லாம் கொடுத்தது கிடையாது. ஷூட்டிங் ஹவுஸ் கொடுப்பாங்க, ஜென்ரலாக இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க வீடெல்லாம் வந்து இது பண்ண. அவங்கள்ட்ட பேசி புரிய வச்சு ஓகே சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டு வண்டி எடுத்து போனால் ஸ்ட்ரீட்டோட எண்டில் பெரிய ஆஞ்சநேயர் கோயில். சரி, இது ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆஞ்சநேயர் கும்பிட்டுட்டு, சரிப்பா இது ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இந்த கிராமத்தில் போய் ஒன்று எடுத்துட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, எடுக்கிறோம், அந்த பிரிட்ஜுக்கு கீழே பெரிய ஆஞ்சநேயர் டெம்பிள். அப்புறம் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று எடுக்கிறோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே பெரிய ஆஞ்சநேயர் கோயில். சரி இதெல்லாம் ஓகே, எல்லா இடத்துலையும் ஆஞ்சநேயர் கோயில்ஸ் இருக்குது அப்படின்னா, வர்றவங்க நாமக்கல்லேருந்து வர்றாரு ஒரு ஆர்டிஸ்ட், நம்ம விஜயகாந்த் சார் மாதிரி ஒருத்தர் நின்னார், அவருக்கு நாமக்கல். அவர் காலையில் கிளம்புறாரு, சார் இப்போ தான் ஆஞ்சநேயர் கோயிலில் வேண்டிட்டு வரேன், இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கேன் சார் அப்படி. என்ன கிளம்பி ரெக்கமெண்டேஷன் ஆஞ்சநேயர்கிட்ட வந்து டேரெக்டாக வரீங்களா? இல்லை, நல்லா அவரும் நல்ல கேரக்டர் ரோல் பண்ணார், விஜயகாந்த் சார் மாதிரி. நான் சொன்ன மேடை கலைஞர், அதில் அவர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. 3 சீன் இருக்கு அவருக்கு, நல்லா ரீச் ஆகும் அவரோட சீன்ஸ் எல்லாமே. ஓகே சார். அண்ட் இதே மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு வில்லேஜ்ல நீங்க ஷூட்டிங்க்கு போயிட்டு அங்க உங்ககிட்ட நிறைய அமௌண்ட் எல்லாம் கேட்டு ஏதோ பெரிய பிரச்சனையாச்சாமே, அது என்ன சார்? ஐயோ, பெரிய பிரச்சனை இல்லை மேம், அது ஒரு சின்ன ஜஸ்ட் ஃபன். என்னன்னா, ஒரு லொக்கேஷன் பார்த்துட்டு ஒரு இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது, அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் போய் ஷூட் பண்ணணும், அதுக்காக தான் அந்த லொக்கேஷனே செலக்ட் பண்ணது. மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடம் போகணும். சார் அங்கெல்லாம் எடுக்க முடியாது சார் அப்படின்னாரு. ஏன் சார்? அங்கெல்லாம் எடுத்தால் ஒருத்தர் வந்து காசு கேட்பார் சார், பயங்கரமான ஆள் அவர், காசு கேட்பார் அப்படின்னு. சரி காசு எனக்கு கொடுத்துட்டு போகிறோம் என்ன அப்படின்னா, கொடுக்குறதா இருந்தால் நீ அங்கே போய் எடுங்க அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். காலையில் டிஃபன் டைமுக்கு வந்தார், சார் சாயந்தரம் அவர் வந்துடுவார், காசு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி சார் கொடுத்துட்றேன். அதே லஞ்சுக்கு வந்தார், ஞாபகப்படுத்திட்டு போனார். டீ டைம் வரும், அப்பயும் ஞாபகப்படுத்தினார். அப்புறம் எல்லாம் கொஞ்சம் பேக்கப் ஆகிற டைமில் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், நம்ம ஆளுங்க மட்டும்தான் இருக்காங்க, அந்த ஆள் நின்றுட்டு இருக்கிற அந்த ஒருத்தர் வருவார் அவர் ஆளையே காணோம். சரி வரல போல இருக்குது, இவர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிடலாம், முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஆனால் சார் ஷூட்டிங் நல்லபடியாக முடிஞ்சு சார், நாங்கள் வரோம் சார். எங்கே அவர் வரலையா? ஏதோ ஒருத்தர் சொன்னீங்க. வந்துட்டார் சார், நான் தான் சார் அது அப்படிங்கிற. ஓ, அந்த ஒருத்தர் வருவார் அது நீ தானே? அது நிறைய விஷயங்கள் ஃபன்னாக நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஒரு லெகசியை வந்து நம்மளை தமிழ் சினிமா நம்ம பார்த்து ரசித்து ஒரு பெரிய நடிகர் ஒரு லெகசி கண்டினியூ ஆகுது, அதுவும் உங்கள் படத்தில் நீங்கள் வந்து அறிமுகப்படுத்துறீங்க அந்த நடிகர். ஆமாம் சார், அதாவது நாகேஷ் சார் லெஜண்ட் சார். நாகேஷ் சார் வந்து லெஜண்ட், அவரோட சன் வந்து ஆனந்த் பாபு சாரும் ஒரு பெரிய லெஜண்ட்டு. அப்படிப்பட்டு இருக்கும்போது அவருடைய ஆனந்த் பாபு சாரோட ஃபஸ்ட்டு சன் பிஜேஷ் நாகேஷ்னு, அவர் தான் இந்த படத்தில் வந்து கதாநாயகனாக இன்ட்ரோ பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி அவர் சர்வசுந்தரம்னு ஒரு படம் நடிச்சிருந்தார், பட் கதாநாயகனாக இதுதான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த படம் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு உண்மையாலுமே என் மைண்டில் நாகேஷ் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இதில் இருக்கணும், இல்லை டோர் நெக்ஸ்ட் பாயாக இருக்கும். அதாவது ஒரு குழந்தை அப்பா அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டாக போயிட்டுருக்கிற ஒருத்தர், ஒரு குழந்தை அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம், டக்குன்னு ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிடணும். அந்த மாதிரி ஒரு முகம் இருக்கும், ஒரு அப்பாவியான ஒரு முகம், ஒரு சின்ன அவர் கலங்கினா கூட ஆடியன்ஸ் கலங்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தான் தேடிட்டு இருந்தோம். வேறு ஒரு ஹீரோக்கு ட்ரை பண்ணோம், அது செட் ஆகலை, கரெக்டாக வரல.
அப்போ என் ஃப்ரெண்டு தான் சொன்னார், நாகேஷ் சார் மாதிரி அப்படி, நாகேஷ் சார் மாதிரினா ஒரு பேரனுக்கே ட்ரை பண்ணேன் அப்படின்னு. கரெக்டாக கேட்ச் ஆச்சு. உடனே அன்றைக்கி நைட்டே அவரை ஃபேஸ்புக்கில் பிடிச்சி, ஃபோன் நம்பர் கிடைக்கல, பட் ஃபேஸ்புக்கில் பிடிச்சி பேசி அவர் கதை சொல்லி இமிடியட்டாக அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய், எங்கள் தாத்தா இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார் ரொம்ப. ஏன்னா அவர் ரைட்டர், பேசிக்கலி அவர் ஒரு ரைட்டர், அதனால் அவருக்கு அது புரிஞ்சிருச்சு, இந்த ஸ்டோரியோட மூடு புரிஞ்சிருச்சு. இமிடியட்டாக மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஷூட்டு கிளம்பிட்டோம். நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நீங்கள் நிறைய பேரை ப்ராங்க் பண்ணியிருக்கீங்க, உங்களை யாராவது ப்ராங்க் பண்ணாங்களா? என்ன ஆரம்ப காலத்தில் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க, அடி பயங்கர அடிக்கெலாம் விழுந்துருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது? நான் டேரக்டர் திருமுருகன் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பாண்டிச்சேரியில் தான் அந்த எம்டன் மகன் படம், அப்போ அங்கே தான் உட்காந்து எழுதுறதுக்காக போயிருப்போம். கேமராமேனு அப்போ நான் புதுசு, அவங்களாம் மெட்டிஒலி டீம்லேருந்து ஃபுல்லாக இருந்தவங்க. கேமராமேன் சார், பாஸ்கர் சக்தி சார், அவங்க நிறையா பேர், எல்லாம் ஒரு டீமு. அந்த காட்டேஜில் உட்காந்து எழுதுவாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த காட்டேஜில் பேய் இருக்குன்ட்டாங்க. பேய் இருக்குது, இருந்தாலும் நாங்களாம் அப்பப்போ வருவோம் போவோம். ராத்திரி கதவை தட்டோம், நீ மட்டும் கதவை திறந்துடாத, கண்ணை முடிக்கன்ட்டாங்க. சரி என்ன ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவோம். இவங்களே ஒரு ஆள் பின்பக்கமாக போய் கதவை தட்டி தட்டுறது, கூரை மேலே கல் எடுத்து போடுறது. ஒரு மனுஷனை இப்படியாடா சினிமாவுக்கு வந்த ஒரு மனுஷன் இப்படியாடா பாடுபடுத்துவீங்க, ஒரு எழுதணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்து. அப்படி இல்லை, அது ஒரு நேரத்தில் நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணாங்க, சூப்பராக ஸ்கிரிப்ட் பண்ணாங்க, நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணாங்க. அதெல்லாம் அவங்களோட டீம் ஜாலியான டீம், அது வேற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அங்கே நீங்கள் அதை அஃபெக்ட் ஆகி, நான் எடுக்கிற படத்துலலாம் இங்கே வரவங்க அஃபெக்ட் ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு எல்லாரும் பழைய எந்த ஸ்கூல்லேருந்து வந்தோம் நம்ம, அந்த ஸ்கூல் மாதிரி தான் அந்த மாதிரி. ஓகே, பட் நீங்கள் சொன்னீங்களே சார், இந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்க்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும். ஆமாம் சார், அப்போ தான் வந்து அவங்க சீனும் இன்னும் கம்ஃபர்டபுளாக நடிப்பாங்க. பட் படங்களில் வந்து ஏதாவது ஒரு எமோஷனல் சீன்ஸ்லாம் இருந்திருக்கும். ஆமாம், சீன்ஸ்ல நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. ஆமாம் இருக்கு, படம் முழுக்க எமோஷனல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துக்கு என்ன மூட் செட் பண்ணுவீங்க அந்த ஆக்ட்ரஸ்க்கு? இல்லை நமக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப எமோஷனல் சீன் எடுக்கிற அன்னைக்கு நம்ம எதுவும் ஃபன் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க அந்த மூடு போயிடும். அவங்களுக்கு முன்னாடி நாளே சொல்லிடுவோம், சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது, இது இருக்குன்னு. காலையில் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த கொஞ்சம் தனிமையாக உட்காந்துக்குவாங்க, நீங்கள் இந்த சீனு கொஞ்சம் மூட் ஆகிக்குவாங்க. அந்த சீன் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஃபன்னெல்லாம் எதுவும் பேசிக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி சீன் சொல்கிறது, பின்னாடி சீன் சொல்கிறது, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ரொம்ப எனக்கு அந்த கிளைமேக்ஸ்லேயே அப்புறம் இன்னும் ஒரு 2 சீன்லேயும் தான் அவ்வளோ ஹெவியாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் பெரிய ஹெவி இல்லை. அந்த 2-3 நாளைக்கு மட்டும் நாங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஃபன்னெல்லாம் அடக்கிக்கிட்டு அதுதான் எடுத்தோம். அந்த மாதிரி தான். ஸோ இந்த டேரக்டர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் என்னைக்காவது ஒரு நாள் தோணியிருக்கோம் உங்களுக்கு? அதை நோக்கி தான் பயணம் ஆகிருக்கீங்க. ஸோ என்னைக்கு அது உங்களுக்கு அதனுடைய எய்ம் வந்துச்சு? ஸ்கூல் டேஸில். இது எல்லாம் சொல்கிறது நினைக்காது, எங்கிட்ட எவிடன்ஸே இருக்குது. ஸ்கூல் டேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ட்ராமா போட்டாங்க. ட்ராமா போட்டு பண்ணாங்க. அப்போ நான் அது நடிக்கணும், அந்த ட்ராமா நடிக்கணும். ஒரு டேரக்டர் வேஷம். ஒரு பையன் வந்து டீச்சர் கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க, நடிச்சிட்டு இருந்தான். நான் போனேன், இப்போ பார்த்துக்கிட்டேன். நான் இப்போ மோனோ ஆக்டிங்லாம் பண்ணி எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டே இருந்தேன். என்ன கூப்பிடல, நடிக்க கூப்பிடல. சரி ஃப்ரெண்டு அவன் நடிக்கிறான் வாடா அப்படின்னா போய் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே நம்ம வாய் சும்மா இல்லை, வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணுடா, அப்படி பண்ணுடா. டீச்சர் கூப்பிட்டு நீயே வந்து பண்ணிடுறா. அங்கேயே கெடுத்தாச்சு. இல்லை இல்லை பொழப்பு கெடுக்கல. டீச்சருக்கு பெஸ்ட்டு வேணும் இல்லையா என்றைக்குமே. வந்துட்டு நான் சொல்லி கொடுக்குறது வந்து அவனுக்கு இதாக இருக்கா, நீயே பேசாமல் வந்து நடிச்சிட்றா அப்படின்ட்டாங்களா. அது டேரக்டர் ரோல் சார். நான் இன்றைக்கி ஃபோட்டோ வச்சுருக்கேன், நான் அந்த ஸ்டில்லை வச்சு நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னா அதே அப்படியே இன்றைக்கி ரியல் லைஃப்பில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, 2மே மேட்ச் பண்ணி கூட நான் வச்சு. ஸோ நமக்கு அங்கே தட்டி இருக்குது, நம்ம தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிட்ஸ் பண்ணுறது, காலேஜில் எல்லாம் ஸ்கிட்ஸ் பண்ணுறது, எழுதுறது, போகிறது, அந்த மாதிரி. ஆனால் நம்ம நடிச்சுட்டு நம்மளே எழுதி நடிக்கும் போது கைத்தட்டுறாங்க இல்லையா, கைத்தட்டுறது நடிப்புக்கு நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு இது தப்பு கணக்கு. அது நடிப்புக்கு கிடையாது, எழுத்துக்கு தான் அங்கே கைத்தட்டு. அது பின்னாடி தான் ரிலீஸ் பண்ணி அப்புறம் டிஎஃப்டி தரமணியில் டைரக்ஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணோம். ஓகே சார். ஏன்னா நம்ம கண்ணை மறைச்சிருச்சு, நடிப்புக்கு தான் கைத்தட்டுறானுங்க போல இருக்கு. அவனுக்கு அந்த பக்கம் திரும்பி பார்க்கல, அவனுக்கு எழுதுறதுக்கு தான் கைத்தட்டியிருக்கான். பட் ஆனால் நடிக்கிறேன் இன்னைக்கும் கண்டினியூ பண்ணணும். நடிச்சிட்டு இருக்க ஒரு படம் என்னவான்னு கேளுங்க, வில்லனா. நீங்க வில்லனா சார்? வந்த பிறந்து குழுங்க சிரிக்க வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, எனக்கு அதிர்ச்சி. ஆனா அது நல்ல டைரக்டர் சத்யசீலன் அவரு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி. அது இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க, எப்போ முடிச்சு எப்போ ரிலீஸ்ன்னு தெரியல எனக்கு. எடுத்துட்டு இருக்காங்க படம். ஓகே. அது ஒரு 7-8 பேர்ல அந்த மாதிரி வரும். அது ஒரு கதை, ஒரு வில்லனா.
ஓகே. அவங்க வந்து இவங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஜாலியாக பேசிட்டு இருந்தீங்க. பின்ன டக்குன்னு கண்ணில் அது சுட்டுருவீங்க போலயே சார். அதை வச்சுட்டு வந்திருக்கீங்களா? இல்லை சார், அந்த மாதிரி அதெல்லாம் இல்லை. எங்க கிட்ட எதுவும் பிராங்க் பண்ணிடாதீங்க சார் போற போக்குல. நாங்களும் பொங்கலும் புளியோதரைக்கு வந்திருக்கோம் சார். ப்ளீஸ் சார். ஓகே. பொங்கல், புளியோதரை, ஆஞ்சநேயர் கோவில் திரும்ப அங்கேயே வந்துட்டீங்க. ரூட்ல தான் போறீங்க நீங்க. கண்டிப்பா எனக்கு கலெக்ஷன் ரெடி. நீங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து இப்போ வரைக்கும் சார் நீங்க கத்துக்கிட்ட விஷயத்திலேயே இது வந்து என்னுடைய பெஸ்ட் லெசன் சினிமால, இது வந்து எனக்கு ஒரு லைஃப் டைம் அனுபவம் அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க? லைஃப் டைம் அனுபவம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு டைமுக்கும் ஒரு நல்லா இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும், தப்பாக இருக்கிற விஷயங்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஒரு டைம் வந்து ஃபஸ்ட்டு படம்னா எனக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. நான் போய் கதை சொன்னேன், கதை சொல்லி இமிடியட்டாக ஓகே பண்ணி டிசம்பரில் கதை சொல்லி ஜனவரியில் ஷூட்டிங் போய் ஆகஸ்ட்லேயே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு என்னோட ஃபஸ்ட்டு படம் டூலாம். ஆனால் அது மாதிரி ரெண்டாவது படத்துக்கு நடக்கலை. ரெண்டாவது படம் சீக்வல், முந்தானை முடிச்ச ஒரு சீக்வல் நான் தான் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு சீக்வல் நான் தான் ஆரம்பிக்கிறேன். முந்தானை முடிச்சுங்கிற ஒரு பெரிய படம் பாக்யராஜ் சார் இமிடியட்டாக ஒத்துக்கிட்டு அந்த குழந்தைய தாண்டுறாங்க இல்லையா, அந்த பையன் குழந்தை பெருசாக ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது கடை. அதே பாக்யராஜ் சார், ஊர்வசி மேடம் எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதே டீம் ஜீவா ஒரு ஹீரோ என்ன பண்ணோம். பட் அந்த படம் இன்னி வரைக்கும் வரலன்னா என்ன, ஒரு 15 days ஷூட் போச்சு, அதுக்கப்புறம் அது டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கான போராட்டம்லாம் நிறையா இருந்தது. அப்போ எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது இந்த சினிமா வந்து. எல்லாமே ஒரே மாதிரியே போகாது, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது அந்த படத்தில் அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், இது புக்ஸ் எழுதுறது, புக்ஸ், சினிமா இந்த மாதிரி உங்களோட ஜேர்னி வந்துட்டு லாங்கா இருக்கு சார். அண்ட் இதுல அனுபவம் அப்படின்ட்டு எல்லாம் சொன்னீங்க. ஸோ இப்போ உங்களோட அனுபவம் வந்துட்டு எப்படி உங்களை இருக்க சொல்லுது ஒரு ஹியூமன் பீயிங்கா இந்த லைஃப்ல? இப்போல்லாம் ரொம்ப சாதாரணமாகிடுச்சு மேம். நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடியாவது நமக்கு கோவம் வரும், ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணலை போகலை அப்படின்னா கோவம் வரும். என்னன்னா இவங்களே நமக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு டீச்சரே விடுறீங்க, அவங்க ஷேரே பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எதுவுமே கமெண்ட்ஸ் பண்ணலான்னு வச்சு முன்னாடிலாம் வரும். இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல, பார்த்தா சொன்னால் சொல்லட்டும். இப்போ அவங்க வந்து இப்போ ஒருத்தர் பிடிக்கல, ஒரு படம் பிடிக்கல அப்படின்னே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு பிடிச்ச படத்தை வந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு பிடிக்கல, இல்லை என்னோட படமே இருக்கட்டும், எங்கிட்டே வந்து படம் பிடிக்கல அப்படின்னா அது அவரோட ஒப்பீனியன். இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது இவங்களோட ஒப்பீனியன். அது மாதிரி நமக்கு பிரித்து பார்க்க தெரியுது. போய் யார் மேலேயும் கோவப்படுறதுக்கும் அவங்க மேலே போய் நம்ம விவாதம் பண்ணுறதுக்கும் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. நம்ம ஜேர்னியில் நம்ம போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, இது வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். சார் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர க்யூட்டாக ஒரு மாதிரி சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு முதல் படமே எனக்கு சீக்கிரம் கிடச்சிருச்சு, ரெண்டாவது படமும் ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துச்சு, எல்லாமே ஒரே மாதிரி நடக்காதுன்னு சொல்லி. அந்த படம் ட்ராப் ஆன அந்த ஒரு நைட் இருக்கும்ல, அந்த ஒரு 1 week, ஸோ அன்றைக்கி நீங்கள் என்ன சொல்லி மனசை தேத்திக்கிட்டீங்க? எனக்கு என்ன இப்போ நீங்கள் ஜாலியாக பேசுகிறீங்க, பட் அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக. அப்போ எப்படி அதை கடந்து போனீங்க? நான் அது பெரிய மனவேதனை என்னன்னா சார், நாளைக்கு ஆரம்பிச்சிடலான்னு வருஷங்கள் அந்த டேட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வேறு ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இந்த படத்தை எப்படியோ வேறு ஒருத்தர்கிட்ட டேக் ஆஃப் பண்ணிடலான்ட்டு போகிறேன். பட் இந்த சைட்லேருந்து என்ஓசி வரல. அவங்க வந்து நான் தான் முன்னோர் யாருக்கு தரமாட்டேங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களை சமாதானப்படுத்தி இதெல்லாம் பண்ணி ஒரு வெளியில் தேடிக்கிட்டே இருக்கிற முயற்சிகள்லாம் போய்கிட்டே இருக்குது. டேஸ் போகுது. அட்லாஸ்ட் என்றைக்குமே எல்லா ஒரு விஷயத்துக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் ஹோப் இருந்தது. எப்படியாவது யார்ட்டையாவது மாற்றி விட்டுட்டு இந்த படத்தை முடிச்சிடலாம். ஏன்னா என்னை நம்பி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது. நான் ட்ராவல் பண்ணுறேன், ஒரு படம் பண்ணிட்டேன், அவங்கெல்லாம் புதுசு பாவம். நம்ம அவனுக்கு சீக்கிரமாக படம் பண்ணால் அவங்க வெளியில் போய் படம் பண்ண முடியும். எவ்வளோ பேர் பாக்யராஜ் சார் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு, ஊர்வசி மேடம் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு, அவங்களெல்லாம் வச்சுட்டு அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு படத்துக்கு டேட்ஸ் கொடுக்கும்போது, ஸ்ரீராம் இந்த படத்துக்கு நான் டேட்ஸ் கொடுத்துட்றேன் மேடம் கேட்பாங்க, நான் கொடுக்குறேன். அப்புறம் கிளாஷ் ஆகாது இல்லைப்பா, இல்லை மேடம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருந்தாலும் நம்ம பின்னாடி பண்ணி. எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் லெஜெண்ட்ஸ், அவங்கள்ட்ட போய் ஒரு கரெக்டான ஒரு டேட் சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது. சரி, இதோட எண்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கும்போது நீங்கள் சொன்ன அந்த எண்ட் பாயிண்ட் வந்து இதுக்கு மேலே இந்த படம் வெளியாள் வச்சு கூட பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்னைக்கு உண்மையாலுமே உடஞ்சி, அன்றைக்கி நைட்டு வந்து உண்மையாலும் உடஞ்சிட்டேன். அதிலேருந்து மீண்டு வரதுக்கு தான் அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறது, வேறு படங்களுக்கு டைலாக் எழுதுறது, அதுக்காக உடஞ்சி வீட்டில் உட்காரல. அந்த பெயின் ஒரு 10 days பக்கம் இருந்தது. அதுலேருந்து நம்ம வேறு விஷயங்கள் பயணிக்கணும். ஓகே சார், அண்ட் நீங்கள் வந்துட்டு ரைட்டர் அட் த சேம் டைம் வந்து டிரெக்ஷனும் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட லைஃப்பில் புக்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், அண்ட் இந்த வாசிக்கிற திறமை அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? மேம் எனக்கு வந்து காலேஜ் டைம், உண்மையை சொல்ல போனால் காலேஜ் டைம்ல நான் புக் படித்ததே கிடையாது.
எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அக்கா தங்கச்சி அந்த அவங்களாம் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நம்ம புக்ஸ் எடுத்து கொடுப்பேன். அவங்க தான் லைப்ரரியில் போய் எடுத்துகிட்டு வாங்குவாங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். அவங்க சட்டார படிப்பாங்க, கொடுத்துட்டு வருவேன். புக்கெல்லாம் படிக்கிற ஹேபிட்லாம் இல்லை அப்போ. உண்மையாலுமே அதுதான். இங்கே டிஎஃப்டி சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு முரளின்னு ஒரு பையன், அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொரு ஃப்ரெண்டும் ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுப்பான். நல்ல விஷயம் கற்றுக் கொடுப்பான், கெட்ட விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பான். ஓகேவா? நம்ம வந்து இவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது புக்ஸு படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல பிரபஞ்சன் சார் அறிமுகப்படுத்தி அந்த புக்ஸை அறிமுகப்படுத்தினா எனக்கு அவர் ரைட்டிங்ஸ் என்னமோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பிரபஞ்சன் சார்லேருந்து பாலகுமாரன் சாருக்கு வந்தோடனே ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. அவர் அவ்வளோ புக்ஸ் எழுதியிருக்காரு, எல்லாத்தையும் வாங்கிடுறது. எங்கே போனால் பாலகுமாரன் சார் புத்தகத்தை வாங்கி 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 படித்து ஒரு போதை, ஒருத்தன் எப்படி அடிக்ட் ஆகணும் அந்த மாதிரி ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலகுமாரன் சார்லேருந்து வெளியில் வந்து மற்ற ரைட்டர்ஸும் போவோம்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா ரைட்டர்ஸும் படிக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் நம்ம அது ஒரு அதிக பிரசங்கித்தனமான்னு தெரில, நம்ம எழுதலாம்னு சொல்லி நம்மளே புக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதி அது எல்லாத்தையும் பிடிச்சிருந்தது. இதை பப்ளிஷ் பண்ணுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பண்ணோம். ஒரு புக்கு போட்டோன்னே ஆசை வந்து அடுத்த புக்கு போட்டு 6 புக்கு வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிச்சு. ஆனால் இன்றைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கும். நம்ம என்னதான் எழுதினாலும் அது நம்மளோட திருப்திக்காக தான். படிப்பு வந்து நமக்கு என்றைக்குமே புது ரைட்டர்ஸு இல்லை நம்ம படிக்காத ரைட்டர்ஸு கண்டிப்பாக அது வந்து நமக்கு படம் பண்ண இந்த மாதிரி படம் நம்ம வானரன் மாதிரி படம் பண்ணும்போது எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சார் நீங்கள் வந்து சினிமாவில் வந்து ஒரு ரைட்டராக ஒரு டைரக்டராக வந்து நிறைய டிக்கெட்ஸ் பார்த்துருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கியராஜ் சார் இந்த டைமில் கூட ரைட்டர்ஸ் தனியாக வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லா மதிப்பாங்க, அவங்க கதை எழுதுவாங்க, டைரக்ட் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஆள் தான் வருவாங்க. இப்போ நிறைய தமிழ் சினிமாவில் அது மாறி போச்சு. ரைட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியே இல்லை. யார் டைரக்ட் பண்ணுறாங்களோ அவங்களே டைரக்ட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் அதை சொதப்புறப்போ நிறைய ரசிகர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த ரைட்டர்ஸ் அப்படின்ற அந்த விஷயத்த திரும்ப கொண்டு வாங்க அப்படின்றாங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார் இப்போ இருக்கிற தமிழ் சினிமா? கண்டிப்பாக அதான் நானும் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ரொம்ப வெளியிலலாம் போனோம், கேரளா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ரைட்டர்ஸ் இருக்காங்க. அங்கே ஃபஸ்ட்டு ரைட்டர்ஸ்கிட்ட போய் அப்ரூவல் வாங்கினது தான் ப்ரொடியூசரே வந்து அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நம்ம ஒரு படம் கொண்டாடுறோம், மலையாளத்துலேருந்து ஒவ்வொரு படமும் கொண்டாடுறோம், ரைட்டர்ஸ் இருக்காங்க, நல்ல வருது. தமிழில் ஒரு படம் நீங்கள் ரைட்டர்ஸ் வச்சு பண்ணி பாருங்களேன், அது நீங்கள் டைரக்டர் பண்ணுறதை காட்டும் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன பாக்யராஜ் சார் அவங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க ரைட்டர்ஸாக இருந்தாங்க. பாரதி ராஜா சார்லாம் ரைட்டர்ஸாக இருந்தாங்க. பாக்யராஜ் சார் வரும்போது ஆக்டிங், டைரக்ஷன், கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் போடும்போது அதை பார்த்து எல்லாத்துக்கும் காசை வந்துருச்சு. தனித்தனியாக போக வேண்டாம், நம்மளே எல்லாமே பண்ணிடலாம். டி ராஜேந்தர் சார் இவங்கெல்லாம் போட்டாங்களே, அதுலேருந்து அந்த பிரான்ச்சு தனியாக இன்றைக்கி வந்து ஓடிடிக்கு நீங்கள் ஒரு படம் விற்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது ரைட்ஸுக்கு விற்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ரைட்டர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டு தரணும். ரைட்டர்ஸ்க்கு தரணும். இப்போ ப்ரொடியூசர் வந்து டைரக்டருக்கு கொடுத்துருவாங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அதர் லாங்குவேஜஸ் ரைட்ஸ்னால் ரைட்டர்ஸுக்கு கொடுக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரே இதாக போயிடும், டேரக்டரே ரைட்டர்னா முடிஞ்சிடும். இப்போ டேரக்டராக அந்த மாதிரி மனநிலையில் இப்போ வர பசங்க நான் சொல்கிறேன், அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. எதுக்கு ஒரு ஷேர் அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் இதெல்லாமே பிரேக்கப் பண்ணி ரைட்டர்னு ஒன்று இருந்ததுன்னா இன்னும் நல்ல படங்கள், சிறந்த படங்கள் வரும், அது வேணும் சார். அண்ட் உங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வந்துட்டு கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்கிறீங்களா சார்? அது ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 20 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணோம். 23 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ருசிகண்ட புனேன்னு பண்ணது வந்து டூரியல் சினிமாஸ்னு இப்போ அண்ணா ப்ரொடக்ஷன் பண்ணாங்களே அவங்களோட இதுதான், அது ராஜேஷ் பேர். அதில் வந்து அந்த படம் 20 lakhs வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. அதுலேருந்து வரிசையாக இதுவும் எடுத்துக்கிட்டே இருந்தோம், எங்களுடைய யூடியூப் சேனல் எடுத்துகிட்டே இருந்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டைரக்டர் யூனியனில் ஒரு காம்படிஷன் வச்சாங்க. பெங்களூர் இன்னோவேட்டிவ் ஃபிலிமோட கனெக்ட் ஆகி ஒன்று வச்சாங்க. அதில் கதை கொடுத்தா செலக்ட் ஆச்சு. அதுவும் அந்த பூனை மீசி புஸ்தகத்தில் எழுதின கதை தான். அது ஒரு 2 டைட்டில், அது சாயிப்பும் நானும்னு. ரெண்டு சின்ன பசங்க, பிச்சை எடுக்கிற பசங்க, அவனோட சின்ன பருவம், மிடில் ஏஜ் அண்டு லாஸ்ட்டு ஏஜ், 3 பருவத்துலேயும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அவங்கள சுற்றி மனிதர்கள் இருக்கும். அது ஹியூமனிட்டியான ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது பண்ணால் அங்கே பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அவார்டு வந்து அங்கே சினிமாட்டோகிராஃபிக்கு பெங்களூரில் வாங்கிச்சு அந்த படம். அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, அதில் வாங்கிச்சு. அப்புறம் இங்கே வந்துட்டு பண்ணோன்னா அது ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம் அதில் செலக்ட் பண்ணி அதில் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் செலக்ட் பண்ணி கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சாங்க. இங்கே ஒரு வீடாலாம் எடுத்து ஆர்கே செல்வமணி சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதுபடி வந்து இந்த எபிசோட் ஃபுல்லாக வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப ஜாலியாக, அன்எக்ஸ்பெக்டடாக வந்து யூஸ்வலாக நாங்கள் ட்ரை பண்ணுவோம் ஜாலியாக ஆக வச்சுக்க. நீங்கள் எங்களை வந்து பயங்கரமாக ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜாலி ஃபன் ரைடுக்கு வந்து கொண்டு போயிட்டீங்க. கண்டிப்பாக நேர்களுக்குமே வந்து இது வந்து ஒரு நிறைய ஜானர்ஸில் இருந்திருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இந்த கான்வர்சேஷனை. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய வானரன் படம்
மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும்னு சொல்லி எங்க டீம் சார்பாக நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறோம், அசோக் நகர்ல. கண்டிப்பா போறோம் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ தேங்க்யூ சார்.